தலைப்புச் செய்தி. கிருஷ்ணகிரி அருகே டிப்பர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சாலையோரம் நின்றிருந்த பெண் உட்பட 2 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். லாரி கவிழ்ந்ததால் அதிலிருந்த ஜல்லிக்கற்கள் மற்றும் சாண்ட் கலவை கொட்டியதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் நேற்று நடைபெற்ற கொடூர விபத்தின் வீடியோ காட்சியானது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சத்யா வழங்க கேட்கலாம். சத்யா, வணக்கம். இந்த விபத்து குறித்து மேலும் சொல்லுங்க. வணக்கம். கிருஷ்ணகிரி அருகே ஜல்லிக்கற்கள் மற்றும் சாண்ட் கலவை ஏற்றிச் சென்ற டிப்பர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சாலையோரம் நின்றிருந்த பெண் உட்பட 2 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒருவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதாவது கிருஷ்ணகிரியிலிருந்து ஜல்லிக்கற்கள் மற்றும் சாண்ட் கலவைகளை ஏற்றிக்கொண்டு சோக்காடி வழியாக ஜம்புத்து என்ற கிராமத்திற்கு டிப்பர் லாரி ஒன்று நேற்று மாலை சென்று கொண்டிருந்துள்ளது. சோக்காடி கிராம நிர்வாக அலுவலகம் எதிரே ஜம்புத்து கிராமத்திற்கு செல்லும் சாலையில் திரும்பும் பொழுது அங்குள்ள கழிவுநீர் கால்வாயின் மீது போடப்பட்டிருந்த சிமெண்ட் மூடி லாரியின் பாரம் தாங்காமல் உடைந்துள்ளது. இதனால் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சாலையோரம் நின்றிருந்த சோக்காடி கிராமத்தை சேர்ந்த யுவராஜ் என்பவரின் மனைவி பொன்னம்மாள் மற்றும் குள்ளங்கோட்டாய் என்ற பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் ஆகியோர் ஜல்லிக்கற்கள் மற்றும் சாண்ட் கலவைகளுக்குள் சிக்கி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளனர். மேலும் சோக்காடி பகுதியைச் சேர்ந்த 65 வயது முதியவரான பொன்னுதான் என்பவர் படுகாயமடைந்தார். படுகாயமடைந்த அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த கிருஷ்ணகிரி அணை போலீசார் இறந்த 2 உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.